7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இப்போ வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, 6வது முடிச்சுட்டு இது 7வது வந்திருக்கீங்க. 6வது முடிச்சுட்டு 7வதுக்கு இந்த ஒரு ஸ்டடி எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ ஆரம்பம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷில் என்ன செய்வோம், ஆன்லைன் கிளாஸ் மாதிரி வீடியோவில் உங்களுக்கு பேச போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன செய்யணும், அழகாக எழுதணும். தமிழுக்கு தமிழ் சார் பார்ப்பார், இங்கிலீஷ்க்கு நான் என்ன செய்கிறேன், நான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷும் மேத்ஸும் பார்ப்பேன். இன்றைக்கி உங்களுக்கு என்ன செய்யணும், இங்கிலீஷ் போட்டு வரேன். ஃபஸ்ட்டு லெட்டர் அழகாக எழுதணும். நம்ம இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் வந்து என்ன செய்யணும், அழகாக எழுதணும். அதுக்கு என்னென்னு என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ஸ் பார்த்தீங்களா, அதை என்ன செய்யணும், நம்ம கரெக்டாக எந்தெந்த எழுத்து எந்தெந்த சைஸில் எவ்வளோ உயரத்தில் எந்த மாடலில் வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன செய்யலாம், அடுத்ததை நம்ம எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் நோட்டு பார்த்தீங்கன்னா 4 கோட் நோட்டுக்கு பார்த்தீங்களா, அந்த 4 கோட் நோட்டில் கேபிட்டல் லெட்டரை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஒரே உயர்ந்தேன். அதாவது இப்போ 4 கோட் இருக்குன்னா இது ஃபஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது தேர்ட் லைன், இது ஃபோர்த் லைன். 4 கோடு இருக்குது. கேபிட்டல் லெட்டர் ஃபுல்லாக உச்சி வந்து இந்த எழுத்தோட உச்சி இருக்குது பார்த்தீங்களா, உச்சி வந்து முதல் கோட்டுக்கு ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் மிடில் இடையில வரணும். ஸ்மால் லெட்டர் பார்த்தோன்னா 2வது கோட்டுக்கும் 3வது கிடையாது நிற்கும். ஆனால் கேபிட்டல் லெட்டர் ஃபுல்லாக உச்சி டாப் வந்து ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் இடையில இருக்கணும். அது எல்லா எழுத்தும் முதல் கோட்டுக்கும் 2வது கோட்டுக்கு இடையில இருக்கா உச்சி. அதே போல் பாட்டம் அடிப்பகுதி வந்து 3வது கோட்டில் கரெக்டாக உட்காரணும். ஒரு 3 எழுத்து மட்டும் என்ன செய்யணும், 3வது கோட்டுக்கும் கீழே வரும். ஆனால் நிச்சயமாக 4வது கூட தொடாது. ஜி ஜே கியூ, ஜி ஜே கியூ, இந்த 3 லெட்டர்ஸ் மட்டும் என்ன செய்யும், 3வது கோட்டுக்கும் கீழே வரும். அதான் கீழே 3வது கோட்டுக்கும் 4வது கோட்டுக்கும் இடையில நிற்கும். மற்ற எந்த எழுத்தும் கீழே வராது. 3வது கோட்டில் கரெக்டாக என்ன செய்யும், உட்காரும். ஆனால் எல்லா எழுத்துமே டாப் வந்து எங்கே என்ன செய்யணும், ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் இடையில இருக்கணும். அதில் மாற்றமே கிடையாது. இப்போ நீங்கள் சில 4 கோட் நோட்டு பார்த்தீங்கன்னா மாடல் லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. முதல் கோட்டை தொடுற மாதிரி, 3வது கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் ஃபஸ்ட் லைனை தொடுற மாதிரி போட்டிருப்பாங்க. நிச்சயமாக அந்த மாதிரி அது தப்பு. அவங்க போட்டு உங்களுக்கு கொடுக்குறது என்னது, அந்த ஹேண்ட் ரைட்டிங் அந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் மாடல் வந்து தப்பு. நிச்சயமாக ஃபஸ்ட் லைனை தொடக்கூடாது. நல்லா ஞாபகிங்க, ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் இடையில தான் என்ன செய்யணும், அது இருக்கணும். ஃபஸ்ட் லைனை கண்டிப்பாக தொடவே கூடாது. உச்சி கூட எல்லா எழுத்தோட உச்சியும் கரெக்டாக ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் இடையில இருக்கணும். 3வது கோட்டில் கரெக்டாக கீழே பாட்டை என்ன செய்யணும் இருக்கணும். ஒரு 3 லெட்ரு ஜி ஜே கியூ, ஜி ஜே கியூ, இந்த 3 லெட்ரு மட்டும் 3வது லெட்டருக்கும் கீழே வரும். 4வது லெட்டர் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. பார்த்துக்கு இதே மாடல். இன்னொன்று ஏ, இந்த கரு ரைட்டிங் வரணும். கரு ரைட்டிங் என்ன செய்யணும் வரணும். இந்த மாதிரி அந்த சில பேர் அப்படி குண்டு குண்டாக எழுதுவாங்க, அது என்ன செய்ய அந்த மாதிரி வரக்கூடாது. நான் மாடல் எழுதியிருக்கேன், அதை என்ன செய்யுங்க, ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட், இந்த மாதிரி போட்டு. எது கேபிட்டல் லெட்டர்ஸோட வடிவம் நல்லா ஞாபகிங்க. எல்லா எழுத்தோட உச்சும் ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் இடையில நினைச்சிடும் இருக்கணும். ஃபஸ்ட் லைனுக்கு உச்சியை தொடக்கூடாது, ஃபஸ்ட் லைனை தொடக்கூடாது. நல்லா ஞாபகிங்க. 3 எழுத்து மட்டும் தேர்ட் லைனுக்கு கீழே வரும். மற்ற எல்லாத்துக்கும் 3 தேர்ட் லைனில் கரெக்டாக எல்லாரும் நினைச்சிடும் உட்காந்து ஆகும். அது ஞாபகிங்க. இது கேபிட்டல் லெட்டர்ஸோட வடிவம். கேபிட்டல் லெட்டர்ஸ். இன்னும் ஜியை பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த அவரை விதை மாதிரி போட்டிருக்கு. எந்த சாதாரண சி ஏபிசி சொல்கிற பார்த்தீங்கன்னா அந்த சி மாதிரியே போடுங்க. சி மாதிரி போட்டு கீழே அப்படியே என்ன செஞ்சிருது, அப்படி இழுக்கிறது. அந்த மாதிரி தான் என்னது, அது போதும். அதே என்னது சி, அதே என்னது சி சி ஜி சி ஜி. சி வந்து சாதாரணமாக அந்த சிலேயே கீழே ஒரு கோடு போட்டால் அது ஜி ஆயிரும். அதே போல் இந்த டிக்கும் டீக்கும் வித்தியாசம் இருக்குது. இது டி, இது டி. டி அடுத்து சொல்லுவோம் டி, இது டி. அதை என்ன செஞ்சுக்கோங்க பார்த்துங்க. அடுத்து ஸ்மால் லெட்டர்ஸ் என்ன செய்கிறோம், ஸ்மால் லெட்டர்ஸும் உங்களுக்கு ஸ்மால் லெட்டர்ஸ் பாருங்கள். ஸ்மால் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட் லைன் தோடுற எழுத்து இருக்குது, ஃபோர்த் லைனும் தோடுற எழுத்து இருக்குது. ஆனால் கேபிட்டல் லெட்டரை பொறுத்தளவுக்கு
ஃபர்ஸ்ட் லைனை தொடாமல் செகண்ட் லைன் தொடாமல் ஃபர்ஸ்ட் லைனுக்கு செகண்ட் லைனுக்கு இடையில உச்சி இருக்கணும். தேர்ட் லைனில் கரெக்டாக அனுப்பிச்சிடும் உட்காரணும். ஒரு 3 லெட்டர் மட்டும் அனுப்பிச்சிடும். தேர்ட் லைனுக்கும் கீழே வரும். ஆனால் ஃபோர்த் லைனுக்கு போகக்கூடாது. அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ ஸ்மால் லெட்டர்ஸை பார்த்தோம்னா பாருங்கள், இதில் வந்து மெயின் செகண்ட் லைனு தேர்ட் லைன், செகண்ட் லைனு தேர்ட் லைனு. சில லெட்டர்ஸ் என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் லைனை தொடும். சில லெட்டர்ஸ் ஃபோர்த் லைனை தொடும். இங்கே ஃபர்ஸ்ட் லைன் தொடுற மாதிரி எழுத்துருக்கு, ஃபோர்த் லைனை தொடுற மாதிரியும் எழுத்துருக்கு. 4 லைனும் தொடுற மாதிரி எஃப் என்ன செய்யுது இருக்கு. எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஃபோர்த் லைன் வரைக்கும் போகும். அந்த மாதிரி மாடல் என்ன செஞ்சீங்க பார்த்துங்க. இந்த மாதிரி ஹைட்டை நம்ம எழுத தெரிஞ்சால் எழுத்து ஹேண்ட் ரைட்டிங் என்ன செஞ்சிடும், அழகாக வந்துடும். இதில் பாருங்கள், ஏ வந்து அந்த ஸ்டைல், அந்த ஏ வந்து குண்டு குண்டா உருட்டு உருட்டா எழுதுங்க. அந்த மாதிரி வேணும். அப்படி கருவை மேலே கீழே வரும்போது என்ன செய்யும், அப்படி கருவு மாதிரி வந்து என்ன செய்யும். ஏ பி சி. இந்த பி வந்து ஃபர்ஸ்ட் லைன் தொடும், டி ஃபர்ஸ்ட் லைன் தொடும், எஃப் ஃபர்ஸ்ட் லைனு தொடும், ஃபோர்த் லைனு தொடும், ஜி ஃபோர்த் லைன் மட்டும் தொடும், ஹைச் ஃபர்ஸ்ட் லைன் தொடும், ஜே ஃபோர்த் லைன் தொடும், கே ஃபர்ஸ்ட் லைன் தொடும், எல் ஃபர்ஸ்ட் லைன் தொடும். அடுத்து பி கியூ ஃபர்ஸ்ட் லைன் தொடும், ஒய் இசட் என்ன செய்யும் ஃபர்ஸ்ட் லைன் தொடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டி இருக்கு பார்த்தீங்க, ஆர்எஸ்டி. அந்த டீயை பார்த்தா கேப்லெட்டர் மாதிரி உச்சி வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கு இடையில இருக்கும். ஃபர்ஸ்ட் லைனையோ ஃபோர்த் லைனையோ தொடாது. கேப்லெட்டர் மாதிரி முதல் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் இடையில என்ன செய்யும் உச்சி இருக்கும். தேர்ட் லைனில் உட்காரும். இந்த மாடலை மட்டும் நீ இங்கிலீஷ் தெரியுன்னா இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக கொண்டு வந்துடலாம். அதுக்கு நம்ம கிளாஸு ரெகுலர் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இதில் நிறையா மாடல் இருக்குது. உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் நிறையா கொடுப்பேன். அப்போது இங்கிலீஷ் லெட்டர்ஸ் கண்டிப்பாக என்ன செஞ்சலாம், திருத்திடலாம். இன்னொன்று பாருங்கள், இப்போ இதை வந்து நீங்கள் நோட் எழுதி வச்சுக்கணும். நீங்கள் எழுதி வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றீங்க, அது தேவையில்லை. நோட்டில் எழுதி வச்சுருங்க. நான் என்னோட இப்போ சீக்கிரமாக என்ன செய்யலாம், ஸ்கூலு ஆரம்பிச்சிடுவார். அப்போ ஆரம்பிக்கும் போது நான் நோட்டை பார்த்து திருத்தி என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன், என்னென்ன மாதிரி எழுதலாம் என்ன செய்ய உங்களுக்கு ஐடியா கொடுத்துருவேன். அதில் மாத்திரம் ஏதாவது நல்லா என்ன செஞ்சலாம், எழுத வச்சிடலாம். புரியுதா? இந்த லெட்டர்ஸை மட்டும் பார்த்துக்கோ. கேப் லெட்டர்ஸ்னால் எப்படி அமையுது, ஃபர்ஸ்ட் லைனை செகண்ட் லைனை தொடாமல் உச்சி என்ன செய்யணும் இடையில இருக்கணும். ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கு இடையில உச்சி இருக்கணும். 3ஆம் லைனில் கரெக்டாக உட்காரணும். ஒரு 3 லெட்டர் மட்டும் 3ஆம் லைனுக்கு கீழே போகும். அது எந்த அளவுக்கு போதும் அதை என்ன செய்யணும் உங்களுக்கு பார்த்துக்கோ. இதை என்ன செய்யறேன், உங்களுக்கு ஃபோட்டோவை எடுத்து அனுப்பிடுறேன். இதே மாடல் பார்த்து என்ன நோட்டில் கண்டிப்பாக எழுதணும். புரியுதா? இன்னொன்று, இப்போ நம்ம நீங்கள் 7ஆவதுக்கு வந்திருக்கீங்க. 7ஆவது வந்து நான் மெயினாக எதிர்பார்க்குறது இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு ஸ்பீடாக வாசிக்கணும், தப்பில்லாமல் எழுதணும். அந்த அளவுக்கு இருந்தால் நீ சூப்பராக படிக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா 10th சூப்பராக மார்க் எடுக்கிறதுக்குள்ள எனக்கு தேவை. இப்போ கிராமர் கொஞ்சம் நிறையா நடத்துவோம். கிராமர் நிறையா நடத்துவோம். பாடப்பகுதி கிளாஸ் ஆரம்பிச்சிருக்க படி செய்வோம். நம்ம பாடப்பகுதியும் நடத்துவோம். இடையில கொஞ்சம் வாசி பயிற்சி என்ன செய்வோம், நம்ம பண்ணுவோம். நீ என்ன செய்யலாம், சில பேர் இந்த எழுதி ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போடணும்னா நீ வாசிக்கிற பார்த்தியா, இங்கிலீஷை வாசித்து ஏதாவது ஒரு பேராகிராஃப் பேசி இங்கிலீஷில் நம்ம பாடத்தில் ஏதாவது ஒரு பேராகிராஃப் அல்லது 2 பேராகிராஃப் பேசி நீ வாசிக்கிறது வீடியோ எடுத்து என்ன செய்ய போட்டு விடு. அது நான் நீ எப்படி வாசிக்கிறா, நான் என்ன செய்கிறேன், ஒரு வாசிப்பு திறன் வேகமாக இருக்கா, எப்படி பண்ணுறது நான் என்ன செய்யணும் பார்க்கணும். எழுதி காட்டுறத நோட்டில் மட்டும் என்ன செய்ய எழுதி வை. இப்போதைக்கு 2 நோட்டு கூட போடுங்க. 2 நோட்டு போட்டிங்கன்னா இப்போ என்ன செய்ய போகிற, வாரத்தில் வந்து ஒரு நாள் வந்து நோட்டு நீ எழுதுன நோட்டில் வைக்கணும். வச்சுட்டு என்ன செய்யணும், திருத்தி நாங்கள் அடுத்த வாரம் வரும்போது திருத்தி 2 நோட்டு, ஒரு நோட்டை வச்சுட்டு போகணும். அடுத்த நோட்டில் என்ன செய்யணும், வீட்டு பாடங்கள் நீ எழுதணும். அடுத்த வாரம் கொண்டு போய் அதை வச்சுட்டு பழைய நோட்டு என்ன செய்யிட்டு போகணும், எடுத்துட்டு போகணும். அது நாங்கள் அப்பப்போ என்ன செய்யணும் ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை வந்து நோட்டில் என்ன செய்யணும், சும்மா லெட்டர் கேப் லெட்டர் நோட்டில் எழுதி பயிற்சி பண்ணுங்க. அழகாக எழுதி பழகுங்க. இந்த மாதிரி எழுத்தை கொண்டு வந்துட்டேன்னா உடைய ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷில் நான் சூப்பராக உண்டாக்கிறேன். பெரும்பாலும் 7ஆவது முடிச்ச பிறகு இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா தரும், அழகாக உருவாக்கிறேன். நம்ம வகுப்பு ஆரம்பித்தா இன்னும் அழகுபடுத்திடலாம். ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் நல்லாதும். அதோட எனக்கு என்ன தேவை, இங்கிலீஷு வாசித்து பார்க்கணும். முடிஞ்சால் என்ன செய்யும், வாசிக்கிறத மட்டும் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பு. நீ வாசித்து பார்க்குறத வீடியோ எடுத்து அனுப்பு. எழுதி நோட்டில் எழுதி மட்டும் வை. நாங்கள் அப்பப்போ கேட்கும்போது என்ன செய்யும், நோட்டை கொண்டு வந்து கொடுத்து திருத்தி வாங்கிட்டு போடலாம். அதனால் எழுதுனதை வாட்ஸ்அப்பில் போடணும்னா நீ வாசிப்பு பயிற்சி பண்ணுறது என்ன செய்யும், வாட்ஸ்அப்பில் போட்டு விடு. நாங்கள் என்ன செய்கிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ இந்த எழுத்து இந்த வாரம் உன் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கணும். நீ ஃபஸ்ட்டு நோட்டில் எழுத போகிறதுக்கு முன்னாடியேவும் உன் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக கொண்டு வந்தீங்கன்னா நோட்டு பார்க்க அழகாக இருக்கும். நம்ம நோட்டில் எழுதும்போது தேவையில்லாத அடித்தெழுத்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது.
நீட்டாக ஹேண்டில் பண்ணணும். சரியா? இப்போ கேபிட்டல் லெட்டரையும் ஸ்மால் லெட்டரையும் என்ன செய்யுங்க, நோட்டில் எழுதி வச்சிருங்க. நீட்டாக அழகாக எழுதணும். வாசிப்பு பயிற்சி கண்டிப்பாக இருக்கணும். வாசித்து அதை செய்யுங்க. வாட்ஸ்அப்பில் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க. நான் எப்படி பார்க்குறேன், எவன் நல்லா வாசிக்கிறேன். இன்னும் உங்கள் மூஞ்சி யாராவது மூஞ்சி நான் பார்க்கல, ஏன்னா அது வேறு தெரியல. பார்ப்போம், இடையில சீக்கிரம் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க, அப்போ பார்ப்போம். சரியா? சரி, சந்தோஷம். சீக்கிரம் என்ன செய்யுங்க, பாருங்க. நன்றியா.